மீதமான சப்பாத்தி வச்சு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தியை இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி லென்த் வைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ உங்களுக்கு விருப்பமான காய்கறியை இந்த மாதிரி லென்த் வைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதோட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட், கேபேஜ், அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தியே நான் வதக்கிக்கிறேன். ஏன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு இதோட கொஞ்சோண்டு ஃப்ரோசன் பட்டாணியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்தி இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் சேர்க்க வேண்டாம். எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு டொமேட்டோவை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போது இதில் கொஞ்சோண்டு சோயா சாஸ், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ் போட்டோடனே வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். அதனால் இது ஜாஸ்தி நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது கொஞ்சோண்டு தண்ணி விட்டு 1 நிமிஷம் இதோட அந்த ஹாட் ஸ்மெல் போகிறதுக்காக ஒரே 1 நிமிஷம் மட்டும் ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போது இதில் அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தியை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லாட்டி 2யும் நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் டைம் கொடுத்தா அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.